வணக்கம் மக்களே, இது உங்கள் டனிம் என்லைட்டன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனைகள், மனதை தூண்டும் கதைகள் மற்றும் வாழ்க்கையை தெளிவாக புரிய உதவும் உண்மைகள், இவை அனைத்தையும் நாம் இந்த சேனலில் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனதுக்கு ஒரு புதிய பார்வையையும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளியையும் தரும் என்று நம்புகிறேன். அப்படியானால் இன்றைய சிந்தனையை தொடங்கலாம். இன்று நாம் பேசப்போவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கும் அமைதியான போரை பற்றி. இந்த போர் வெளியே தெரிவதில்லை, ஆயுதங்களும் இல்லை. ஆனால் இந்த போரில் தோற்பவர்கள் தங்கள் வாழ்க்கையிலேயே தோற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். வெல்பவர்களோ மனதை வென்ற மாமன்னர்களாக மாறுகிறார்கள். இந்த போரின் பெயர் மனதுக்கும் மனிதனுக்கும் இடையிலான போர். இதில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது காமம் என்கிற சக்தி. காமம் என்றவுடன் பலருக்கும் பயம் வருகிறது. அதை எதிர்த்து போராடுவது கடினம் என்றே நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் அனைவரும் இந்த காமத்தை வென்றவர்கள்தான். அவர்கள் காட்டிய பாதையில் நடந்தால் நாமும் வெல்ல முடியும். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது 1. காமம் என்றால் என்ன? அதன் உண்மையான இயல்பு என்ன? 2. மனதை கட்டுப்படுத்துவது எப்படி? 3. காமத்தை வெல்வதற்கான நடைமுறை வழிகள் என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை தேடி நம் பயணத்தை தொடங்குவோம். காமத்தின் உண்மையான முகம். காமம் என்ற சொல் கேட்டவுடன் நாம் பயப்படத் தேவையில்லை. முதலில் அதை புரிந்து கொள்வோம். பகவத்கீதையில் கண்ணபிரான் சொல்கிறான், காமம் என்பது வெறும் உடலுறவு ஆசை மட்டுமல்ல, அது புலன்களின் இன்பத்திற்காக ஏங்கும் இயக்கமே. அது ஒருபோதும் திருப்தி அடையாது. நெருப்பில் நெய்விட்டால் அது எரியும், ஆவிக்காது. அதுபோல காமத்தை திருப்தி செய்ய அது பெரிதாகும், ஒருபோதும் அணையாது. காஞ்சி மகா பெரியவா அவர்கள் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்வார்கள். கடலில் தாகத்தை தணிக்க உப்பு தண்ணீரை குடித்தால் என்னவாகும்? தாகம் தணியாது, மாறாக அதிக தாகம் எடுக்கும். காமமும் அப்படித்தான். அது நமக்கு இன்பம் தருவதாக தெரியும், ஆனால் அது தருவது தற்காலிக இன்பம். காமம் எங்கிருந்து வருகிறது? காமம் நேரடியாக மனதில் இருந்துதான் வருகிறது. மனது எப்படி வேலை செய்கிறது? கண்கள் ஒரு அழகான உருவத்தை பார்க்கின்றன. அந்த காட்சி மனதில் பதிகிறது. மனது அதை ரசிக்கத் தொடங்குகிறது. பின் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எழுகிறது. அந்த ஆசையே காமம். இதற்கு நாம் பொறுப்பு சொல்ல முடியுமா? நம்மில் பலர் என் மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் தான் நம் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளவில்லை. மனது ஒரு காட்டு குதிரை. அதை பழக்கப்படுத்தினால் அது நம்மை இலக்குக்கு கொண்டு சேர்க்கும். பழக்கப்படுத்தாவிட்டால் அது நம்மை பள்ளத்தில் தள்ளும். மனதை கட்டுப்படுத்தும் முதல் படி உணவு முறை. மனதை கட்டுப்படுத்த மிக முக்கியமான விஷயம் நம் உணவு முறை. இதை நாம் பெரும்பாலும் கவனிப்பதில்லை. ஆனால் சத்ய சாய் பாபா அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். உணவின் கரடு முரடான பகுதி மலமாக வெளியேறுகிறது, அதன் நுட்பமான பகுதி இரத்தமாகிறது. ஆனால் உணவின் மிக நுட்பமான பகுதிதான் நம் மனதை உருவாக்குகிறது. நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதுவே நம் மனதின் எண்ணங்களாக மாறுகிறது. உணவின் 3 வகைகள். 1. சாத்விக உணவு, பழங்கள், காய்கறிகள், பால், தயிர், நெய், தானியங்கள். இவை மனதை அமைதிப்படுத்தும், தெளிவை தரும். காமத்தை கட்டுப்படுத்த உதவும் சாத்விக உணவு. 2. ரஜோகுண உணவு, காரமான உணவுகள், பொரியல்கள், அதிக எண்ணெய் உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இவை மனதில் கொந்தளிப்பை உண்டாக்கும், புலன் இன்பங்களில் ஆர்வத்தை அதிகரிக்கும். 3. தமோகுண உணவு, இறைச்சி, மது, பூண்டு, வெங்காயம், கெட்டுப்போன உணவுகள். இவை மனதை மந்தப்படுத்தும், உடலில் கனத்தை உண்டாக்கும், காம எண்ணங்களை தூண்டும். இப்போது நடைமுறை வழி என்னவென்றால், வாரத்தில் ஒரு நாளாவது சாத்விக் உணவை மட்டும் சாப்பிட முயற்சியுங்கள். வெங்காயம், பூண்டு போன்றவற்றை குறைத்துக் கொள்ளுங்கள். இரவு உணவை இலகுவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக நீர் அருந்துங்கள்.
உணவு முறை மாற்றத்தின் முதல் வாரத்திலேயே உங்கள் மனதில் ஒரு அமைதி வருவதை நீங்கள் உணர்வீர்கள். மனதை கட்டுப்படுத்தும் இரண்டாம் படி இந்திரிய கட்டுப்பாடு. மனதை கட்டுப்படுத்த அடுத்த படி நம் 5 புலன்களையும் இந்திரியங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது. நம் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, சருமம் இவை 5ம் வெளி உலகத்துடன் இணைக்கப்பட்ட வாயில்கள். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இந்த புலன்களை தூண்டுவதற்கு 1000 வழிகள் உள்ளன. சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற படங்கள், விளம்பரங்களில் கவர்ச்சிகரமான காட்சிகள், சினிமாக்களில் நிர்வாணக் காட்சிகள், நண்பர்களிடையே பேசப்படும் ஆபாச வார்த்தைகள் இவை அனைத்தும் நம் புலன்களை தூண்டி மனதில் காமத்தை உருவாக்குகின்றன. சச்சை பாபாவின் 5 நெறிமுறைகள். 1 காண்பதில் தீமை காணேல், நன்மையையே காண்க. அதாவது உங்கள் கண்களை கட்டுப்படுத்துங்கள். தவறான காட்சிகளை பார்ப்பதை தவிருங்கள். இயற்கையின் அழகை பாருங்கள். இறைவனின் திருவுருவத்தை பாருங்கள். 2. கேட்பதில் தீமை கேளேல், நன்மையையே கேளுங்கள். ஆபாச பாடல்களையும் வம்பு பேச்சுக்களையும் கேட்பதை நிறுத்துங்கள். நல்ல உரைகளை கேளுங்கள். பாடல்களை 3. பேசுவதில் தீமை பேசேல், நன்மையையே பேசுங்கள். காம எண்ணங்களைப் பற்றி மற்றவர்களிடம் பேசாதீர்கள். புலம்பல், கோபம், வெறுப்பு போன்றவற்றை பேசாதீர்கள். அமைதியாக இருங்கள் அல்லது இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள். 4. சிந்திப்பதில் தீமை சிந்திக்கேல், நன்மையையே சிந்தியுங்கள். உங்கள் மனதில் தவறான எண்ணங்கள் வந்தால் உடனே அவற்றை மாற்றுங்கள். நல்ல விஷயங்களை படியுங்கள். நல்லவர்களைப் பற்றி நினையுங்கள். 5. செய்வதில் தீமை செய்யேல், நன்மையையே செய்யுங்கள். தவறான செயல்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள். சேவை செய்யுங்கள். இந்த 5 வழிகளும் நம் புலன்களை கட்டுக்குள் வைக்க உதவும். புலன்கள் கட்டுப்பட்டால் மனது தானாக கட்டுப்படும். 3ஆம் படி தியானம் மற்றும் பிராணாயாமம். மனதை கட்டுப்படுத்த மிகச் சிறந்த ஆயுதம் தியானம். ஒரு குரங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எப்போதும் ஒரு கிளையில் இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். நம் மனதின் நிலையும் அப்படித்தான். அது ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கும். தியானம் என்பது அந்த குரங்கை ஒரே இடத்தில் உட்கார வைக்கும் பயிற்சி. எளிய தியான பயிற்சி எப்படி என்பதை பார்ப்போம். தினமும் காலையில் 10 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். முதுகை நேராக வையுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் மூச்சின் மீது கவனத்தை செலுத்துங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் உற்று கவனியுங்கள். எண்ணங்கள் வந்து போகட்டும், அவற்றை துரத்தாதீர்கள். உங்கள் கவனத்தை மீண்டும் மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். இது எளிமையான பயிற்சிதான், ஆனால் சக்தி வாய்ந்தது. தியானத்திற்கு அடுத்து பிராணாயாமம். மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாம். நாடி சுத்தி அல்லது அனுலோம விலோம் பிராணாயாமத்தை தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் செய்யுங்கள். இது நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும், மனதில் தெளிவை உண்டாக்கும், காம எண்ணங்கள் வருவதை குறைக்கும். இதை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து பாருங்கள். உங்கள் மனதில் எவ்வளவு மாற்றம் வருகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். கடைசியாக காமத்தை வெல்லும் குரு உபதேசம். இப்போது நாம் கற்றுக்கொண்டதை ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான பயிற்சி திட்டத்தை பார்ப்போம். இது ஒரு நாள் வேலை அல்ல, இது வாழ்நாள் முழுவதும் தொடரும் பயிற்சி. காலை வழக்கம். 1. அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். இது பிரம்ம முகூர்த்தம். 2. முகத்தை கழுவிவிட்டு 10 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். 3. 5 நிமிடங்கள் பிராணாயாமம் செய்யுங்கள். 4. இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள் அல்லது நல்ல நூல்களை படியுங்கள். மதியம். 1. சாத்விக உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2. மதிய உணவுக்கு பின் சிறிது நேரம் நடந்து வாருங்கள். உடனே படுக்க வேண்டாம். மாலை. 1. மாலையில் சிறிது நேரம் நல்ல இசை கேளுங்கள் அல்லது பக்தி பாடல்கள் பாடுங்கள். 2. நண்பர்களுடன் சேர்ந்து
நல்ல விஷயங்களை பேசுங்கள். 3. சூரிய அஸ்தமனத்தை பாருங்கள். அது மனதுக்கு அமைதி தரும். 1. இரவு உணவை இலகுவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு 7 மணிக்குள் முடித்து விடுங்கள். 2. படுக்கைக்கு முன் 5 நிமிடங்கள் நன்றி உணர்வுடன் இறைவனை நினையுங்கள். 3. டிவி, மொபைல் போன்றவற்றை தவிருங்கள். புத்தகம் படியுங்கள். காம எண்ணங்கள் வரும்போது உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். குளித்து விடுங்கள். ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீர் குடியுங்கள். இறைவனின் பெயரை உறக்கச் சொல்லுங்கள். இது தற்காலிகமானது. இது என்னை அழிக்க வரும் எதிரி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, காமத்தை வெல்வது என்பது மனதை வெல்வதாகும். மனதை வென்றவன் உலகத்தையே வென்றவன். இது கடினமான பாதைதான், ஆனால் இது சாத்தியமில்லாதது அல்ல. காஞ்சி மகா பெரியவா சொல்வார்கள், எத்தனை முறை தோற்றாலும் மனதை மீண்டும் மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வாருங்கள். ஒரு நாள் அது உங்கள் காலடியில் வந்து விழும். நீங்கள் தோற்ற நாட்களை எண்ணி வருந்தாதீர்கள். வென்ற நாட்களை நினைத்து மகிழ்ந்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களை இலக்கை நெருங்கச் செய்கிறது. இன்று நாம் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்கள். காமம் என்பது மனதின் எண்ணங்களின் வெளிப்பாடு. உணவு முறை மாற்றம் மனதை அமைதிப்படுத்தும். இந்திரிய கட்டுப்பாடு புலன்களை அடக்க உதவும். தியானமும் பிராணாயாமமும் மனதை வலுப்படுத்தும். தொடர்ந்த முயற்சியே வெற்றியின் ரகசியம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நீங்கள் உங்கள் மனதை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இந்த உரையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள். உங்கள் கதைகளை என்னுடன் பகிருங்கள். இது உங்கள் டனிம் என்லைட்டன் மனமாற்றத்தின் தொடக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.